ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரிவன். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது வந்துட்டு ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் இருக்கணும், அவங்க கொடுக்குற டாஸ்க் படிக்கிற அளவுக்கு. அண்டு கொஞ்சம் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எல்லா யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கணும். அது நல்லா யூஸ் பண்ணவும் தெரியணும். அண்டு நம்மளுக்கு வந்துட்டு அவங்க கொடுக்குற டாஸ்க் மூலமாக நம்ம ஏர்ன் பண்ணலாம். அந்த டாஸ்க் பொறுத்தளவுக்கு ரொம்பவே ஈஸியான டாஸ்க்கு. அதாவது கண்டென்ட் மார்க்கெட்டிங், இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்க கொடுக்குற ஒரு பிராண்டையோ ஒரு பொருளையோ நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதை பற்றின ஒரு விழிப்புணர்வும் நம்மளுக்கு மக்களுக்கு கொடுக்கணும். அது அந்த மாதிரி பிராண்டை வந்துட்டு நம்ம பப்ளிஷ் பண்ணுறதுக்கும் அண்டு அவங்களோட டாஸ்க்கை பண்ணுறதுக்குமே நம்ம தெரிஞ்சால் போதும், நம்ம ஏர்ன் பண்ணலாம். கம்மியான ஹவர்ஸில் மொபைல் மட்டுமே வச்சு ஏர்ன் பண்ணல ஒரு ஜாபு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தோன்னா சொரக்காய் வந்துட்டு எல்லாருமே இந்த சீசனில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காய் தான். இது கூட்டாக வைக்கலாம், இல்லை இது நீர்ச்சத்துள்ள காய்ன்றதெல்லாம் எல்லா விதமாகவும் சமைச்சு சாப்பிடுவாங்க எல்லாருமே. இந்த காயில் வந்துட்டு நிறைய வகைகள் இருக்குது. இந்த காய் பொறுத்த வரைக்கும் நீர்ச்சத்து இருந்தால் நிறைய சத்துள்ளதாகவும் இந்த காய் வந்துட்டு இருக்குது. இது வந்துட்டு அந்த சதைப்பகுதி மட்டும் கட் பண்ணி எடுத்துப்பாங்க. அந்த தோல் பகுதி நீக்கிட்டு சதைப்பகுதி மட்டும் எடுத்துப்பாங்க. இந்த சொரக்காயில் வந்துட்டு நார்ச்சத்து, நீர்ச்சத்து, விட்டமின்ஸ் அண்டு தாதுப்புக்கள் வந்துட்டு நிறைய இருக்குது. இது வந்துட்டு செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியதாகவும் டீஹைட்ரேட் ஆகாமல் உடம்பை எப்போவுமே நீர்ச்சத்துள்ள ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த காய் சாப்பிடுவாங்க. இந்த காய் வந்துட்டு சுகர் பேஷண்ட்டோ இல்லை கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இல்லை பிபி இருக்கிறவங்க ரெகுலராக எடுக்கலாம். ஏன்னா நல்ல ஒரு சத்துள்ள காய் தான் அண்ட் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாத ஒரு காய். இது இருக்கிற ஒரு கூலிங் கண்டென்ட் வந்துட்டு உடம்புல இருக்கிற வெப்பத்தை வந்துட்டு ஹீட்டை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணணுன்னு சொல்லுவாங்க. இந்த காய் வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு இந்த சீமை சுரக்காய் அண்டு இந்த கோசல் சுரக்கான்னு சொல்லுவாங்க. இந்த சீமை சுரக்கானது பச்சைத்தோல் வெள்ளை சதப்பகுதி இருக்கும். அப்புறம் இந்த கோடு கூட இருக்கிற ஒரு இதுதான் வந்துட்டு கோசல் சுரக்கான்னு சொல்லுவாங்க. பச்சை சுரக்காய் வந்துட்டு அந்த விதைப்பகுதி போட்டு சொல்லுவாங்க. ஆப்பிள், பூசணி, அலங்கார சுரக்காய், இப்படி நிறைய வகைகளில் வந்துட்டு நிறைய வடிவங்களில் வந்துட்டு இது பிரிக்கிறாங்க இந்த சுரக்காயை. இந்த சுரக்காயை பொறுத்த வரைக்கும் அது நல்லா ஒரு முத்தி அது காஞ்ச பின்ன அது ஒரு குடுவையாகவும் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் கிராமப்புறங்களில் வச்சுருப்பாங்க இப்போயும் அந்த சுரக்காய் குடுவை. இது வந்துட்டு இதனோட பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்னா உடம்பு ஹைட்ரேட்டாக இருக்கிறவங்க, இல்லை வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, இல்லை செரிமான மண்டலம் பயன்படுத்துறதுக்கு, அப்புறம் இதய ஆரோக்கியத்திற்கு, அப்புறம் உள்ள டிடாக்சிஃபேஷன் பண்ணுறதுக்கு முக்கியமாக இந்த சுரக்காய் பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. வயிற்று எரிச்சல் இல்லை ஜீரண கோளாறு இருக்கிறவங்க, இல்லை யூரின் கரெக்டாக நிறைய வெளியே வரணும்னு சொல்கிறவங்க, இல்லை மன அழுத்தம் இருக்கிறவங்க, இல்லை கண் எரிச்சல், அந்த மாதிரி ஹீட் ரெடியூஸ் பண்ணி இன்ஃபெக்ஷன் ரெடியூஸ் பண்ணி கண் எரிச்சல், கண் வலி, இல்லை சர்க்கரை அளவு, இல்லை இந்த மாதிரி வெயிட்டாக இருக்கிறவங்க, அந்த பாடி ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இப்படி எல்லாருமே இந்த சுரக்காய் எடுத்துக்கலாம். சுரக்காயில் பொட்டாசியம், மெக்னீஷியம் அப்படின்ற நிறைய தாதுக்கள் இருக்கின்றன. சுரக்காயில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால நச்சுத்தன்மையை வெளியேற்ற உதவுகிறது. அப்புறம் இதில் இருக்கிற ஆன்டிஆக்சிடென்ட் புற்றுநோய் தடுக்க பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. வீக்கம், கட்டிகளை கரைக்கவும், கொப்பளங்களை ஆற்றவும் இது பயன்படுது. நீர்க்கோர்வை, உடல் வீக்கம், முத்தோஷம் இவைகளை போக்கும் வாதம், வாய் சுவையின்மை போகும் சொல்கிறாங்க. சுரக்காய் விட்டமின் பி, சி, சோடியம், பொட்டாசியம் ஆகிய சத்துக்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கிற சத்துக்கள் புத்துணர்வு, அதாவது எப்போவுமே ரிஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க.
சுரக்காயன்றது வந்துட்டு அதிக நீர்ச்சத்துடன் குறைந்த எரிசக்தியும் கொண்டது. அதாவது பாடியை டீஹைட்ரேட் ஆகாமல் வச்சுக்கிறதுக்கு இது பயன்படுது. அப்புறமா வந்துட்டு வெப்பத்தினால பாடி ஹீட்னால் நம்மளுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும். இந்த கண்ணெரிச்சல், தலைவலி, இந்த உடல் சோர்வு இதெல்லாம் நீக்கிறதுக்கு வந்துட்டு இந்த சுரக்காய் வந்து பயன்படுது. இதை ஜூஸ் போட்டு குடித்தோன்னா உடம்புல புண்ணு ஆற்றுறதுக்கும் இது பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. உடல் புண்ணு ஆற்றுறதுக்கு. அப்புறமா மலச்சிக்கல் போக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மூலம் இருக்கிறவங்க இது ரெகுலராக எடுக்கும்போது மூல நோயும் குணமாக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு உடலை ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. அப்புறமா ரத்த சோகை வந்துட்டு போக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துட்டு இந்த சுரைக்காய்க்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்கிறதால இது வந்துட்டு நல்ல பயனுள்ளதாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு நரம்புகளுக்கு புத்துணர்வு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு மதிய உணவோடு சாப்பிட்டு ரெகுலராக எடுக்கும்போது பித்தம் வந்து தனியும்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்துட்டு கை கால் எரிச்சல், உடம்பே எரிச்சலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களாம் சாப்பிட்டாங்கன்னா அந்த எரிச்சல் வந்து கம்மியாகும். அதில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதால வெயிட் லாஸ்க்கு வந்து பயன்படுது, ரத்த அழுத்தத்துக்கு பயன்படுது. அப்புறமா உடம்புல உப்பு அதிகமாக இருக்கிறவங்க, இந்த பிபி இருக்கிறவங்க இது வந்து சாப்பிடும்போது உப்பு வந்துட்டு கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடம்புல. அப்புறம் வந்துட்டு இந்த சுரைக்காய் வந்துட்டு அந்த வெள்ளை பகுதி மட்டும் கட் பண்ணி அந்த கூட்டாக போட்டு இல்லை பொரியலாக போட்டு நம்ம எந்த ஒரு விதமாக நம்ம எடுத்துக்கினாலும் இல்லை சும்மா தக்காளி இந்த வெங்காயம் இதெல்லாம் அரைஞ்சி போட்டு தாளிச்சிட்டு அதில் ஒரு கடலக்காய் பொடி தூவிட்டோன்னா அவ்வளோ அமிர்தமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாப்பாட்டுக்கு அது இருந்தாவே போதும், நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாம். இந்த குடுவை வந்துட்டு சுரைக்காய் குடுவை வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும் அந்த காலத்தில். அது இல்லாதவங்களே இருக்க முடியாது. அவ்வளோ இதுவாக யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க சுரைக்காய் வச்சு. இவ்வளோ மகிமைகள் இருக்கிற இந்த சுரைக்காய் நல்லா சாப்பிட்டு பயனடைங்க. நன்றி.